வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். டெக்னோல இருந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் டெக்னோ ஃபேண்டம் X2. யூஸ்வலாக டெக்னோ மொபைல் ஃபோன்ல இருந்து நம்ம என்ட்ரி லெவல் பட்ஜெட் செக்மெண்ட் மொபைல் ஃபோன்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த தடவை ஒரு ட்ரூலி ஃப்ளாக்ஷிப் கில்லர் மொபைல் ஃபோனை அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னோ ஃபேண்டம் X2 மொபைல் ஃபோனை பற்றின பல விவரங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆல்ரைட், இதுதான் அந்த டெக்னோ ஃபேண்டம் X2 மொபைல் ஃபோனுடைய பாக்ஸ் பேக்கேஜிங். சதுர வடிவில் பிளாக் கலரில் பார்க்குறதுக்கு ஸ்லிம்மாக தூளாக இருக்குது. பாக்ஸை திறந்த உடனே உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான குட்டி குட்டியாக பாக்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது இந்த மொபைல் ஃபோன். இந்த மொபைல் ஃபோன் 2 கலர் வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. மூன்லைட் சில்வர் மற்றும் ஸ்டார் டஸ்ட் கிரே. நம்மக்கிட்ட இருக்கிறது ஸ்டார் டஸ்ட் கிரே. இந்த மொபைலில் பக்கத்தில் வச்சுட்டு வேறு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மொதல் பாக்ஸை திறந்த உடனே அதுக்குள்ளே இந்த மொபைல் ஃபோனை சார்ஜிங் பண்ணுறதுக்கு ஒரு USB Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணுறதுக்காக Type-C இயர்ஃபோன்ஸும் பாக்ஸுக்குள்ளேயே கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இன்னொரு பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள ஒரு 45 வாட் சார்ஜர் இருக்கு. அப்புறம் அந்த மொபைல் போனை எடுத்துட்டு அது கீழே பார்த்தோம்னா அங்க ஒரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்ல சிம் எஜெக்டர் பின் தவிர ஒரு தரமான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் போனை ப்ரொடெக்ட் பண்றது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் போனை நீங்க யூஸ் பண்றப்போ ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கூட வச்சுக்கிட்டு அழகா நீங்க யூஸ் பண்ணலாம். குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்சர் எல்லாமே இந்த மொபைல் ஃபோனுடைய டெக்ஸ்சர் எப்படி இருக்கோ அதோட மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. யூஸ்வலாக அந்த கேஸில் நம்ம போட்டோம்னா அந்த மொபைல் ஃபோனுடைய டிசைன் வந்து உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. மொபைல் ஃபோனோட டிசைன் வந்து என்ஹான்ஸ் பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. ஆல்ரைட், ஸோ பாக்ஸை ஓரமாக வச்சுட்டு மொபைல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நம்மக்கிட்ட வந்து இந்த கலருடைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் டஸ்ட் கிரே அப்படிங்கிறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது. ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோனோட டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. மொபைலுடைய பின்புறத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கர்வ்டு எஜஸோட கையில் பிடிக்கிறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து கர்வ்டாக இருக்குது. இந்த கர்வ் டிஸ்பிளே அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். காரணம் என்னன்னா, நம்ம கையில் பிடிக்கிறப்போ ஒரு ப்ரீமியம் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற ஒரு ஃபீல் கிடைக்கும். அதே மாதிரி நம்ம டிஸ்பிளே பார்க்குறப்போ கூட H to H உங்களுக்கு பெசல்ஸே இல்லாத அளவுக்கு ஒரு லுக் அண்ட் ஃபீல் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு டிசைனாக இருக்கும் இந்த கர்வ் டிஸ்பிளேஸ். மொபைலுடைய வெயிட் பார்த்தீங்க அப்படின்னா 203 கிராம். இதோடைய திக்னஸ் 8.9 mm. ரொம்ப ஒரு தின்னான மொபைல் ஃபோன். கையில் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஸ்லிம்மாக ஸ்லீக்காக எலிகண்ட்டாக இருக்குது. மொபைலினுடைய கீழ்ப்புறத்தை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஒரு USB Type-Cக்கான ஒரு போர்ட் இருக்குது. ஒரு மைக் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு சிம் கார்டு ட்ரே. இந்த சிம் கார்டு ட்ரேயில் ஒரே நேரத்தில் 2 சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கலாம். இரண்டுமே பார்த்தீங்கன்னா 5G சிம், டூயல் ஆக்டிவ் சிம் மூலம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. ஒரு சைடில் பவர் பட்டன் மற்றும் வால்யூம் பட்டன்ஸ் இருக்குது. இன்னொரு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு ஸ்லிம்மான ஒரு மெட்டல் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. மெட்டல் ஃப்ரேம் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன அப்படின்னா ஆண்டனா லைன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியே வரைஞ்சிருக்காங்க. கர்வ் டிஸ்பிளே இருக்கிறதுனால சில பேருக்கு மொபைல் ஃபோனுடைய ஸ்டர்டினஸ் பற்றின ஒரு சின்ன ஒரு டவுட் இருக்கும். ஆனால் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கார்னிங் கொரில்லா விக்டஸ் கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கூட இருக்குங்க. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனருடைய ஸ்பீட் அக்யூரசி சூப்பராக இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ் அன்லாக்கும் ஃபாஸ்ட்டாக டிபெண்டபிளாக இருக்குது. அடுத்தபடியாக இந்த ஃபேண்டம் X2 மொபைலினுடைய டிஸ்பிளே பற்றி நம்ம பார்ப்போம். இது டயகனலி 6.8 இன்ச் ஃபுல்லஸ்ட் ரெசல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் விளையாடுறப்போ உங்களுக்கு 360 ஹெர்ட்ஸ்க்கான டச் ரெஸ்பான்சிவ்னஸ் உங்களுக்கு கொடுக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கார்னிங் கொரில்லா விக்டஸ் கொடுத்துருக்காங்க. பெசல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது. மேலே இருக்கிற இந்த பொட்டு நாச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கிறது இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. கர்வ்டு டிஸ்பிளேயாக இருக்கிறதுனால உங்களுக்கு பெசல்ஸ் சுத்தமாக இல்லாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் இங்கே சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா 93% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது அப்படிங்கிறாங்க. டிஸ்பிளேனுடைய கலர் கான்ட்ராஸ்ட், விவிட்னஸ் எல்லாமே அருமையாக இருக்குது. ஆன்டி கிளேர் கோட்டிங்லாம் கொடுத்ததுனால எந்த ஒரு ஆங்கிளில் நீங்கள் பார்த்தாலுமே உங்களுக்கு படம் எல்லாமே கிளியராக கலர்ஸ் எல்லாம் கிறிஸ்பாக உங்களுக்கு தெரியுது. இதில் வந்து TUV ரெயின்லேண்ட் வந்து ஒரு டிஸ்பிளே ஃப்ளூயன்சிக்கான ஒரு சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த மொபைல் ஃபோன் வாங்கி 3 வருஷம் ஆனாலும் இந்த டிஸ்பிளேனுடைய ஸ்பீட் அக்யூரசி எதுவுமே வந்து உங்களுக்கு குறையாத மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரைட், அடுத்தபடியாக நம்ம கேமராக்கு வருவோம். இந்த மொபைல் ஃபோனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் வந்து சிறுசாக ஒரு பொட்டு நாச்சுக்குள்ள 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனி தான் இன்னுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமராவுக்குமே உங்களுக்கு ஃப்ளாஷ் லைட் கொடுக்குறாங்க.
ஃப்ரண்ட்லயும் ஒரு சிங்கிள் ஃபிளாஷ் இருக்கு, பின்புறத்துலயும் பாத்தீங்கன்னா குவாட் எல்இடி ஃபிளாஷும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பின்புறத்தில் இருக்கக்கூடிய மற்ற கேமராலாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். மெயின் கேமரா பாத்தீங்க அப்படின்னா 64 மெகா பிக்சல் RGB W சென்சர் இருக்கு. இதுல இந்த யூஸ் பண்ணிருக்க அந்த லென்ஸ் பாத்தீங்க அப்படின்னா கிளாஸும் பிளாஸ்டிக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த மெயின் கேமராக்கு உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனும் இருக்கு. 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இவங்க யூஸ் பண்ணிருக்கிற ISP அதாவது இமேஜ் ப்ராசஸரும் பாத்தீங்க அப்படின்னா 7th ஜெனரேஷன் iMagic 790 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. மொபைலுடைய யூஐல பார்த்தோம் அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கு. ஃபில்ம் மோட், வீடியோ கேமரா, வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ரியர் கேமரா வச்சு 4K 60 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணலாம். உங்களுக்கு எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன், ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் இருக்கு. டெக்னோடைய Phantom X2 மொபைலுடைய ஃப்ரண்ட் கேமரா வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். சைக்கிள் ஓட்டம் போய் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ரோடு ஃப்ரீயாக இருக்குன்னா நான் பண்ணுறேன். மக்களே ரோடு ஃப்ரீயாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க, வீட்டில் ஃபோட்டோ வீடியோ சாம்பிளுக்காக ஒரு ஷார்ட் அவ்வளோதான் மொபைலில் போல் வச்சுருவோம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். ஏஐ கேமரா இருக்குது. இல்லை ஏஐ எனேபிள் பண்ணுறது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதை கூட நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். போர்ட்ரேட் மோட் இருக்குது, சூப்பர் நைட் மோட் இருக்குது, டாக்குமெண்ட் ஷார்ட்ஸ், ஏஆர் ஷார்ட்ஸ், ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ், டைம் லேப்ஸ் 4Kல கூட நீங்கள் டைம் லேப்ஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அப்புறம் உங்கள் ஸ்கையை சேஞ்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி ஸ்கை ஷாப்பிங் இருக்குது, பேனரமா மோட், டூயல் வீடியோ, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் வச்சு எடுத்த ஒரு சில கேமரா சாம்பிள்ஸ் நீங்கள் பாருங்கள். என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் ரொம்பவே எனக்கு இம்ப்ரெசிவாக இருக்குது. டெக்னோ மைல்ஸ் அஹெட் பயங்கரமாக இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அடுத்தபடியாக இந்த மொபைலினுடைய ஒரு மிகப்பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னா இந்த செக்மெண்ட்டில் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸர் மீடியாடெக்கினுடைய டைமென்சிட்டி 9000 ப்ராசஸர் யூஸ் பண்ணுங்க. இது வந்து ஒரு 4 nm டெக்னாலஜியில் பண்ண TSMC ப்ராசஸர். இந்த ப்ராசஸர் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் கேரியர் அக்ரிகேஷன் சப்போர்ட் பண்ணுது. 11 5G பேண்டுக்கான சப்போர்ட் இதில் இருக்கு. பிளஸ் பிளாக்வார்ட் கம்பேட்டிபிலிட்டி வைஃபை டெக்னாலஜி, ப்ளூடூத் 5.3 பிளஸ் பிளாக்வார்ட் கம்பேட்டிபிலிட்டி டு ப்ரீவியஸ் ப்ளூடூத் டெக்னாலஜிஸ் இருக்கு. உங்களுக்கு NFC கொடுத்துருக்காங்க. தேவையான எல்லா சென்சரும் இதில் இருக்கு. ஏன் FM ரேடியோ கூட இருக்குப்பா. ஒரே வேரியன்ட் தான் 8GB பிளஸ் 256GB வேரியன்ட் தான். 8GB பார்த்தீங்க அப்படின்னா LPDDR5 யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா UFS 3.1 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட்வேர் ஸ்பெக் மூலமாக உங்களுக்கு ஒரு ஃபாஸ்டான ஒரு ப்ராசஸிங் இந்த மொபைல் ஃபோன் உங்களுக்கு கிடைக்கும். வேப்பர் சேம்பர் கூலிங் டெக்னாலஜிலாம் வச்சு இந்த மொபைல் ஃபோன் எவ்வளோ நேரம் நீங்கள் கேம் விளையாண்டாலும் உங்களுக்கு ஹீட் ஆகாத மாதிரி, த்ராட்டிலிங் ஆகாத மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் டிஸ்பிளேலாம் வச்சு விளையாடுறப்போ அந்த வைப்ரேஷன் மோட்டரோடைய அந்த பவர் எல்லாமே சேர்த்து நம்ம பார்க்குறப்போ ஒரு நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ஃபாஸ்டான ரெஸ்பான்சிவ்னஸ், எந்த இடத்துலையும் ஒரு ஃப்ரேம் ட்ராப் இல்லாமல் ஒரு ஹை கிராஃபிக்ஸ் மோடில் வச்சு நீங்கள் விளையாண்டா கூட டாப் அண்ட் கேம்ஸ் எல்லாமே தாராளமாக நீங்கள் விளையாடலாம். கேம்ஸ் மட்டும் கிடையாதுங்க, நீ அன்றாட யூஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்ளிகேஷன்ஸுமே ஃபாஸ்ட்டாக லோட் ஆகுது. ஒரு அப்ளிகேஷன் லோடான அப்ளிகேஷனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்த அப்ளிகேஷன்ஸ்க்கு போகிறதுக்கான டைம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஓவரால் அந்த மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கே ஒரு டாப் அண்ட் ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சது. OS பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஹை OS அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து வெர்ஷன் 12 ஓடிட்டு இருக்கு. அது வந்து Android 12 மேலே ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு OS. ஸோ இந்த OSல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் என்னுடைய ஃபேவரட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது. அது ஸ்பெஷல் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த சோஷியல் டர்போ அப்படிங்கிற ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். வாட்ஸ்அப் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதில் வந்து வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுறது, வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறது, உங்களுக்குன்னே பிரத்யேகமாக ஸ்டிக்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறது, உங்கள் மெசேஜை டெலிட் பண்ணிட்டாங்கன்னா அது என்ன மெசேஜ் டெலிட் பண்ணிக்காங்க அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஃபீச்சர்ஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் இந்த மொபைல் ஃபோனில் இருக்குது. இது தவிர கிட்ஸ் மோட் இருக்குது, கேமிங் மோட் இருக்குது, ஆப் பின் இருக்குது, வீடியோ அசிஸ்டன்ஸ், மெமரி எஃபிஷியன்ட், அதாவது உங்களுக்கு 8GB ரேம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதை வந்து அப் டு ஒரு 5GB வரைக்கும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்து கொஞ்சம் எடுத்து உங்களுக்கு ரேம் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. பட் எப்போவுமே எனக்கு இந்த ஹை OSல பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் டாகிள்லேயே உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சு யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதாவது NFC எனேபிள் பண்ணுறது, டிசேபிள் பண்ணுறது, அப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த டார்க் தீம், ஐ கேர், பவர் பூஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே உங்களுக்கு இங்கேயே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இங்கேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெக்னோ Phantom X2 மொபைல் ஃபோனுடைய பேட்டரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்லிம்மான மொபைல் ஃபோனுக்குள்ள 5160 mAh பேட்டரி அவங்க கொடுத்துருக்காங்க. சார்ஜ் பண்ணுறதுக்கு 45 வாட் சார்ஜர் இருக்குது. ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு 51 மினிட்ஸ் ஆகுது. ஒன்ஸ் சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு மீடியம் யூஸருக்கு இந்த மொபைல் ஃபோன் 2 days வரைக்கும் தாக்கு பிடிக்கும். என்னுடைய பர்சனல் யூசேஜில் 2வது நாள் இறுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 14 to 15% எனக்கு பேட்டரி மிச்சம் இருந்தது. ஃபைனலாக இந்த டெக்னோ Phantom X2 மொபைல் ஃபோனுடைய விலை விவரங்கள் பார்ப்போம். விலையை பார்த்தீங்க அப்படின்னா 39,999. இந்த விலைக்கு இந்த மொபைல் ஃபோனில்
ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல அவங்க என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த இடத்துலையும் ஒரு குறை வைக்காம எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் அண்ட் மொபைல் ஃபோன் ப்ராசஸராக இருக்கட்டும், டிஸ்பிளேயாக இருக்கட்டும், கேமராவாக இருக்கட்டும், டிசைனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியால் முடிஞ்ச எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வஞ்சகம் வைக்கலாமல் அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியை வச்சுட்டு இந்த பிரைஸ் செக்மெண்ட் இருக்கக்கூடிய மற்ற மொபைல் ஃபோன்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நீங்க சார்ட்ல உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. மத்த எல்லா ஸ்பெக்குமே பாத்தீங்க அப்படின்னா டெக்னோ ஃபேண்டம் எக்ஸ் சுப்பீரியரா எனக்கு தெரியுது. ஸோ உங்களுக்கு இந்த மொபைல் ஃபோன்ல இருக்கக்கூடிய அபிப்பிராயங்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம். Giri, Giri.